அன்பின் திருக்குலமே, இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய், கூடி தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குலமே, இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய், கூடி தொழுவோம் புகழ் பலியாய். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். சுயநலம் மறைய சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்ட இறைக்குலம் அமைப்போம். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை கன்னியும் மறைவல்லுனருமான புனித குழந்தை இயேசுவின் தெரேசா அவரை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறது. புனித தெரேசா குழந்தை இயேசுவின் புனித தெரேசா என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் அவருடைய குழந்தை உள்ளம் ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு உள்ளமாக இருந்திருக்கிறது. அந்த உள்ளத்தால் தன்னுடைய வாழ்வின் நிகழ்வுகளை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து புனித வாழ்வு வாழ்ந்தார். நம்முடைய உள்ளத்தை கொண்டுதான் நாம் எல்லோருமே ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ முடியும் என்பதை இப்புனிதையின் வழியாக கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இறைவன் நமக்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக வாழ நம்மை அர்ப்பணமாக்குவோம். திருப்பலியில் பின்வரும் கருத்துகளுக்காக வேண்டுவோம். அந்தோணி மிக்கேலம்மாள் செல்வராஜ் குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் மகன்களுக்கு தொழில் முன்னேற்றம் கிடைக்கும்படியாகவும் வேண்டுவோம். ஜோசப் பரிமளா மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், அண்டன் ஜோஸ்வா பெட்ரிக் ஜெரிஸ் ஆகிய இரு பிள்ளைகள் படிப்பிற்காகவும் மற்றும் குடும்பத்தில் உள்ள அனைவருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும், நினைத்த காரியங்கள் நடைபெறும்படியாகவும், கடன் பிரச்சனைகள் தீரவும், சொத்து பிரச்சனை தீரும்படியாகவும், வீடு கட்டவும் இறைவனுடைய அருள் கேட்டு ஜெபிக்கிறார்கள். மேலும் அமல் பி ராயன், பபியோலா, இருதயசாமி, ஜாஸ்மின், ராபர்ட் ஜெரி, சேவியர் வின்ஸ்டன் ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும் வேண்டுவோம். மேலும் டாக்டர் பிரான்சிஸ் ராய் அவர்களுடைய பூரண சுகத்திற்காக இந்த திருப்பலியிலே சிறப்பாக வேண்டுவோம். ஹார்ட்லி மேக்ஸ்டன் ரொட்ரிகோ, லிபார்டின் ரொட்ரிகோ, கிளாஸ்டர் ரொட்ரிகோ, கில்பர்ட் ரொட்ரிகோ, மார்க் பெர்னாந்த்,
தயாபரி பர்னாந்து, பிரேம்ராஜன் பர்னாந்து ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காக இந்த பலியில் வேண்டுவோம். இக்கருத்தோடு நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதம் வைப்போம். இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனமிருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாட். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென்.
எல்லாம் வல்ல இறைவா, உமது ஆட்சி எளியோருக்கும் சிறுவருக்கும் உரியதாகும்படி செய்தீரே. புனித தெரேசாவின் சிறு வழியை நாங்களும் பின்பற்றச் செய்து அவரது பரிந்துரையால் உமது நிலையான ஆட்சியை எங்களுக்கு உறுதியுடன் வெளிப்படுத்துவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறை திருவசனங்கள் 10 தொடங்கி 14 முடிய. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி ஆளும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வப் பெருக்கில் நிறைவாக அறிந்து இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினைத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுகப்படுத்துவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தோற்றுவிப்பது போல் நான் உங்களை தோற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 131. நாம் பாட வேண்டிய பதிலுரை: ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை. எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். தாய்மடி தவழும் குழந்தையென என் நெஞ்சம் என்னகத்தே அமைதியாக உள்ளது. இஸ்ரவேலே, இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு. இஸ்ரவேலே, இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பி
நம்பீரு. ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க இன்னுயிரை காத்தருளும். ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க இன்னுயிரை காத்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 இறைவார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. அந்நேரத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனந்திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை குழந்தை இயேசுவின் புனித தெரசாளினுடைய விழாவை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறது. திருச்சபையினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கக்கூடியவர்தான் புனித தெரசா. வாழ்வில் பெரிய பெரிய காரியங்களில் அல்ல, சின்ன சின்ன செயல்களில் ஒருவர் ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக வாழ முடியும் என்பதனை வெளிப்படுத்தியவர். ஊரெல்லாம் போய் உலகமெல்லாம் போய் நற்செய்தி அறிவித்ததால் புனித சவேரியார் வேத போதக நாடுகளின் பாதுகாவலராக கொண்டாடப்படுகிறார். ஆனால் 4 சுவர்களுக்குள்ளாகவே, ஒரு சிறிய இடத்திற்குள்ளாகவே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு வேத போதக நாடுகளின் பாதுகாவலியாக கருதப்படுகிறார் புனித தெரசா. புனித அவிலா தெரசா, புனித அன்னை தெரசா என்று தெரசாக்களின் பெயர்கள் நீண்டு கொண்டு போனாலும் இந்த தெரசாவிற்கான அடைமொழி குழந்தை இயேசுவின் புனித தெரசா. என் அன்புக்குரியவர்களே, ஒரு குழந்தை கடவுளுக்கு சமம் என்பதை நாம் அறிவோம். அப்படி ஒரு
இறைவனுக்கு ஏற்புடைய பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததால் அவரை குழந்தை இயேசுவின் புனித தெரசா என்று நாம் கொண்டாடுகிறோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த தெரசாவினுடைய வாழ்க்கை நமக்கு சொல்கிற பாடத்தை இன்றைய வாசகத்தின் வழியாக அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எசாயா புத்தகம் 66வது அதிகாரம் 14வது வசனத்திலே நமக்கு ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் சிந்தித்து பார்க்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அது என்ன? எலும்புகள் பசும்புல் போல் வளரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதனுடைய பொருள் என்ன? அதனை புனித தெரசாவினுடைய வாழ்வோடு நாம் இணைத்து சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இன்னும் வளர வேண்டும், வளரணும் என்கிற எதிர்பார்ப்பு எப்போதுமே இருக்கிறது. எல்லா விதத்திலும் நாம் வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நம்ம ஊரில் ஒரு பாடல் உண்டு, ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி என்று ஒரு பாடல் உண்டு. நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்க்கிற போது ஆளும் வளரணும், ஆன்மீகமும் வளரணும். ஆளும் வளரணும், செல்வமும் வளரணும். ஆளும் வளரணும், அன்பும் வளர வேண்டும். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கலாம். ஆள் வளர்ச்சி என்பது உடல் சார்ந்த ஒரு வளர்ச்சி. இந்த உடல் சார்ந்த வளர்ச்சி என்பது நீங்கள் உண்ணுகிற உணவுக்கு ஏற்றாற் போல வளர்ச்சி கிடைக்கிறது. இதில் பசும்புல் போல் வளர்தல் என்று சொன்னால் என்ன பொருள்? அன்பார்ந்தவர்களே, ஒரு ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சி, அதுதான் பசும்புல் போல் வளர்ச்சி என்று விவிலியம் சுட்டி காட்டுகிறது. உடல் வளர்ச்சியை மட்டும் அது சொல்லவில்லை. பசும்புல் போல் ஒருவர் வளர்கிறார் என்பதை உடல் வளர்ச்சியை மட்டும் மையப்படுத்தி சொல்லப்படவில்லை. மாறாக ஒரு மனிதருடைய முழு வளர்ச்சியை, அவருடைய ஆன்ம வளர்ச்சியையும் உள்ளடக்கித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய உடல், உள்ளம், ஆன்மா இவை மூன்றால் மனிதன் ஆக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால், உடல் வளர்ச்சியை மட்டும் சொல்வது ஆழ் வளர்ச்சி. ஆனால் உள்ளத்தின், ஆன்மாவின் வளர்ச்சியையும் உள்ளடக்கியதுதான் பசும்புல் போல் அவன் வளருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் எசாயா இறைவாக்கினர் மிக அற்புதமான இந்த பகுதியை நமக்கு தருகிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஊட்டச்சத்து ஒழுங்காக இருந்ததுன்னு சொன்னால் ஆரோக்கியமாக நாம் வளர்ந்து விட முடியும். இல்லை என்று சொன்னால் காய்ந்து சருகாகி போகிற ஒரு இலை போல மனிதனுடைய வாழ்க்கையும் அப்படியே தேய்ந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். நாம் ஆரோக்கியமாக இருப்பதா அல்லது தீந்து போவதா, நன்மையில் வளர்வதா அல்லது தீமையில் வளர்வதா, இப்படி பலவிதமான கேள்விகள் நம்முடைய உள்ளத்தில் எழுகிற போது, உடல் சார்ந்த வளர்ச்சி போலவே ஆன்மா சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த ஒரு வளர்ச்சி என்பது எல்லோருக்கும் தான் இருக்கிறது. தூய பவுலடியார் தன்னுடைய கடிதங்களில் நமக்கு இதனை மிக அழகாக சொல்லுவார். நாங்கள் வெளிப்புற அடையாளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் எங்களுடைய உள்ளார்ந்த வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது என்று சொல்கிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு பகுதி! தூய பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, நான் பாடுபட்டேன், துன்புற்றேன், வேதனையுற்றேன், பலமுறை சிறை சென்றேன், பல்வேறு உபாதைகளை அனுபவித்தேன். இதெல்லாம் என்னுடைய வெளிப்புற அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடுகிறது. ஆனால் உள்ளார்ந்த இயல்பில் நான் கிறிஸ்துவில் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். அப்படி என்று சொன்னால் உடல் வளர்ச்சி மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய உள்ள ஆன்மா வளர்ச்சி என்பது மிக முக்கியமானது என்பதை தூய பவுல் தன்னுடைய அனுபவங்களிலே சொல்லுவதை பார்க்கிறோம். அதை தான் சொல்லுகிறார், எங்களுடைய உள்ளார்ந்த இயல்பு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவில் புதுப்பிக்கப்படுகிறது. என் அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது! உணவு உண்ணுகிறோம், இந்த உணவு என்னுடைய வெளி அடையாளங்களை புதுப்பித்து கொண்டே போகிறது. ஆனால் இந்த உள்ளமானது கிறிஸ்துவை உண்ண உண்ண
அவருடைய வார்த்தைகளை உண்ண உண்ண நாங்கள் புதிய இயல்பில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார். அப்படி என்று சொன்னால் அந்த புதிய இயல்பை நாம் எல்லோரும் வளர வேண்டும் என்பதையே இந்த நாள் நமக்கு அழைப்பு தருகிறார். அன்பார்ந்தவர்களே, உடல் எவ்வளவுதான் மினுமினுப்பாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம், பிரமிப்பாக இருக்கலாம், மற்றவர்கள் கொண்டாடுகிற விதத்தில் ஒரு காலகட்டத்தில் இருக்கலாம். ஆனால் இந்த திடகாத்திரமான உடலை எவ்வளவுதான் மினுமினுப்பாக சிறப்பாக வைத்திருந்தாலும் கூட அது ஒரு நாள் மங்கி போகும், காணாமல் போகும், இல்லாமல் ஆகிவிடும். ஆனால் நீங்கள் உங்களுடைய உள்ளார்ந்த இயல்பை, உங்களுக்குள் எரிய வேண்டிய அந்த விளக்கை எரிய வைத்து கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த ஒளி மங்காதிருக்கும். அந்த ஒளியைத்தான் தூய பவுல் சொல்கிறார், எங்களுடைய வெளி அடையாளங்களை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் உள்ளார்ந்த இயல்பு புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அதைத்தான் இயேசுவே சொல்கிறார், உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. விளக்கை ஏற்றி யாராவது மரக்காலுக்குள் வைப்பாரா? விளக்கை ஏற்றுவதே விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காகத்தான். ஆகவே உங்களுடைய உள்ளார்ந்த ஒளி எரிந்து கொண்டிருந்தது என்று சொன்னால் அது மறைவாக இருக்க முடியாது. உடல் மறைந்து போகலாம், ஆனால் உங்களுடைய ஆன்மா மறையாது. நீங்கள் எதை வேண்டுமானாலும் ஆதாயமாக்கி கொள்ளலாம். ஆன்மாவை இழந்தால் அதனால் வரக்கூடிய பயன் என்ன? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த கேள்விகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் எழுகிறார். ஆகவே நாம் இந்த உள்ளார்ந்த இயல்பை வளர்த்து கொள்வது எப்படி? இந்த உள்ளார்ந்த இயல்பு பசும்புல் போல் வளர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? நற்செய்தியிலே ஆண்டவர் மிக அழகாக நமக்கு சொல்கிறார், நீங்கள் குழந்தைகளாக மாறுங்கள். குழந்தைகளாக நீங்கள் மாறினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பசும்புல் போல் வளருகிறீர்கள் என்று குறிப்பிடுகிறார். குழந்தையைப் போல மாறுதல் என்பது எல்லா நிலைகளிலும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் குழந்தைகள் ஆன்மீக இயல்பில் இருக்கிறார்கள். வளர்ந்துவிட்ட நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் உலக இயல்பில் இருக்கிறோம். அதுதான் வித்தியாசம். குழந்தைகள் ஆன்மீக இயல்பில் ஆன்மாவினுடைய இயல்பு எப்படி இருக்குமோ அப்படியே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் நம்முடைய அறிவை கொண்டு, நம்முடைய திறமையை கொண்டு, நம்முடைய கல்வியை கொண்டு, நாம் கற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் கொண்டு நம்முடைய உலக அறிவு வளர்ந்திருக்கிறது. ஆன்மாவினுடைய அந்த வளர்ச்சி என்பது குறைந்திருக்கிறது. ஆகவேதான் உங்களுடைய ஆன்மாவின் ஆன்மீகத்தினுடைய இயல்பை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குழந்தைகளாக மாற வேண்டும். நீங்கள் குழந்தைகளாக மாறிவிட்டீர்கள் என்று சொன்னால் விண்ணரசில் நீங்கள் இடம்பெற்று விடுகிறீர்கள் என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுத்தருகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த முதல் வாசகம் சொல்கிறது, நீங்கள் ஆன்மீகத்தில் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணுமா? கடவுளிடமிருந்து ஆறுதல் பெறுங்கள். உலகம் தருகிற ஆறுதல் அல்ல, நீங்கள் பெற்றுக்கொள்கிற வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய செல்வங்கள், உடைமைகள், உறவுகள், இவைகள் தருகிற ஆறுதலை விடவும் ஆண்டவர் தருகிற ஆறுதல் எப்படிப்பட்டதாம்? ஆறு போல் அது செழித்து வளரும், நீரோடை போல ஓடிக்கொண்டே இருக்கும். அன்பார்ந்தவர்களே, அது வற்றாததாக இருக்கும். அதுதான் இறைவனுடைய வாக்கு நமக்கு சொல்லுகிற பாடம். நற்செய்தி சொல்கிறது, குழந்தைகளுடைய மனநிலையை கொண்டிருக்க வேண்டும். குழந்தைகளுடைய மனநிலைகள் என்ன? நிறைய சொல்லிக் கொண்டு போகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பணிவோடு இருங்கள், பணிவோடு இருங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு சின்ன பிள்ளைய அவங்க அம்மா சொல்கிறாங்க, வந்திருக்கவங்களுக்கு தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டம்ளரில் தண்ணி கொண்டு வந்துச்சு. என்ன பாப்பா ஒரு டம்ளரில் கொண்டாந்துருக்கிற, எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? இந்த வாரை அப்படின்னு சொன்னிச்சு. மறுபடியும் ஒரு டம்ளர் கொண்டு வந்துச்சு. 5 பேர் வந்திருக்கிறாங்க. மறுபடியும் 2வது ஒரு டம்ளர் தான் கொண்டாந்தது. மறுபடியும் என்ன பாப்பா கொண்டு வரலையா? இந்த வாரை. மறுபடியும் தண்ணி கொண்டு வந்துச்சு. 4வது டம்ளர், 5வது டம்ளர், அது வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கு. போகுது, வருது, தண்ணி கொண்டாடுறது. நாமனா என்ன செய்வோம்? நாமனா என்ன செய்வோம்? ஒரே நேரத்தில் ஒரே தட்டில் வச்சு கொண்டாந்துருவோம். ஒரே ஒரு செம்பு தான் இருக்குன்னு வச்சுக்கோமே, அல்லது ஒரே ஒரு டம்ளர் தான் இருக்குன்னு வச்சுக்கோமே, என்ன செய்வோம்? நம்ம சோம்பேறித்தனம் பட்டுருவோம். என்னத்துக்கு இப்படி கேட்குறாங்கன்னு சொல்லுவோம், அல்லது யோசிப்போம். ஆனால் குழந்தைகள் என்ன செய்யும்னு சொன்னால் அதனுடைய இயல்பே தன்னை மறந்திருக்கிறது. என் அன்பார்ந்தவர்களே, பணிவோடு அத்தனை பணிகளையும் செய்வது குழந்தையினுடைய இயல்பு. அதே போல குழந்தைகள் அன்புக்குரியவர்கள்.
எப்போதும் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அன்புதான். வெறுப்பும் பகையும் அவர்களிடத்தில் கிடையாது. வளர வளர உலகை பார்த்து பார்த்து அது கற்றுக்கொள்கிறது. வெறுப்பும் பகையும் அதற்குள் வளர்கிறது. ஆனால் அதனுடைய இயல்பை பார்த்தோம் என்று சொன்னால் அன்புதான். ஆகவே பணிவு, அன்பு. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எளிதாக மன்னிக்கும். எளிதாக மன்னிக்கும். குழந்தைகள் நாம் ஒன்றை மனதில் வைத்து கொண்டே இருப்போம், மன்னிப்பதற்கு அதையெல்லாம் காரணங்கள் தேடிக்கொண்டிருப்போம். ஆனால் குழந்தைகள் அந்த மன்னிப்பை மிக எளிதாக வழங்கி விடுகிறார். குழந்தைகள் அடுத்ததாக என்ன செய்கிறது என்று சொன்னால் மறந்து விடுகிறார். நாம் நினைவில் வைத்து கொண்டே இருப்போம் பலவற்றை. போன வாரம், போன மாதம், 1 வருஷம், 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் நினைவில் வைத்திருப்போம். குழந்தைகள் அப்படி அல்ல. ஆகவே நீங்கள் விண்ணரசுக்குள் புக வேண்டும் என்று சொன்னால் பணிவு வேண்டும், அன்பு வேண்டும், மன்னிப்பு வேண்டும், மறக்கவும் தெரிய வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற பாடம். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே குழந்தைகள், புனித குழந்தை தெரசாவிடம் இத்தனையும் இருந்தது, இத்தனையும் இருந்தது. கொஞ்சம் அதிக நேரம் பிரசங்கம் போகிறது மாதிரி தோணலாம், ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு திருவிழா நான் எதுக்காக கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறேன்னு சொன்னால், சவேரியாருக்கு ஈக்குவலாக யாரை வச்சுருக்கிறோம்? குழந்தை தெரசமாலை வச்சுருக்கிறோம். சவேரியாரை நம்ம எப்படி கொண்டாடுறோமோ அதுபோல் குழந்தை தெரசமாலை நம்ம ஊரில் கொண்டாடுறோம், நம்ம கோயிலில் கொண்டாடுறோம். அதுதான் மிக முக்கியமானது. ஒருவர் சவேரியார் மெயின் புனிதர் என்று சொன்னால் அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர் யார்? புனித குழந்தை தெரசா. நிறைய ஊர்களுக்கு போனீங்கன்னு சொன்னால் 2 புனிதர்கள் இருப்பாங்க. அளவந்தாங்குளத்துக்கு போனீங்கன்னா அந்தோணியார் இருப்பார், செபஸ்தியார் இருப்பார். அந்தோணியாருக்கு 13 நாள் திருநாள்னா செபஸ்தியாருக்கு 10 நாள் திருநாள் கொண்டாடுவாங்க. நாம் குழந்தை தெரசாளுக்கு அப்படி கொண்டாடலை. அதனால் கூட கொஞ்சம் நேரம் பிரசங்கம் கேட்கும்போது நீங்கள் ரொம்ப வருத்தப்படப்படாது, அதுக்காக சொல்ல வாரேன். கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் நினச்சி பாருங்கள், குழந்தை தெரசாளிடம் இத்தனை பண்புகளும் நிறைந்திருந்தது. ஆகவே தான் அவர் தன்னுடைய வாழ்வெல்லாம் ஆண்டவரை முழுமையாக அறிந்து பின்பற்றினார் என்று பார்க்கிறோம். குழந்தை தெரசாவிடத்தில் அவருடைய ஆன்மா பசும்புல் போல் வளர்ந்தது, ஆறு போல மகிழ்ச்சி இருந்தது. அவர் இறைவனிடத்திலிருந்து ஆறுதல் பெற்றுக்கொண்டே இருந்தார் என்று பார்க்கிறோம். குழந்தை தெரசாவுடைய வாழ்க்கையை பாருங்கள். சிறிய வழி எனப்படுகிற எளிய ஆன்மீக பாதையை அவர் தேர்ந்தெடுத்து கொண்டார். 1873ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டில் அவர் பிறந்தார். அவருடைய 15 வயதிலே கார்மேல் சபையில் போய் சேர்ந்தார். எளிமை, தாழ்ச்சி, குழந்தை மனப்பான்மை, நம்பிக்கை, சிறு செயல்களில் அன்போடு செய்தல், இதுதான் இறைவனுக்குரிய வழி என்று அவர் அறிந்திருந்தார். அன்பார்ந்தவர்களே, 1897 தன்னுடைய 24வது வயதிலேயே இறந்து போகிறார். புனிதராய் வாழ்வதற்கு எத்தனை வருஷம் வாழணும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப வருஷம்லாம் கிடையாது, 9 வருஷம்தான். சபையில் சேர்ந்து 9 வருஷம்தான். பிறந்து 24 வயதிலேயே அவருடைய வாழ்வு முடிகிறது என்று சொன்னால், தொடக்கத்திலிருந்து அவர் அனுபவித்த துன்பங்கள், போராட்டங்கள் ஏராளம். சின்ன வயசிலேயே காச நோயினால் அவர் பாதிக்கப்பட்டார். அந்த நோயினாலே அவர் மடிந்து போகிறார். ஆனால் அந்த சிறிய மடத்திற்குள்ளாக வாழுகிற காலத்தில் அவர் தன்னுடைய சுயசரிதையை எழுதி பல்வேறு நிலைகளிலே ஆண்டவருக்கு தான் செய்த காரியங்களையெல்லாம் நினைவுபடுத்தி நமக்கெல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அதனால தான் புனித குழந்தை தெரசாவுடைய வாழ்க்கையில் 3 காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளலாம். ஒன்று, சிறிய வழி. பெரிய பெரிய காரியங்களில் இறைவன் கூடியிருக்கிறார் என்று கொண்டாடுகிற உலகத்தில் சின்ன சின்ன வழிகளில் நான் ஆண்டவருடைய புனிதத்தன்மையை காணுகிறேன் என்று வாழ்ந்தவர் அவர். 2வது, அவருடைய குழந்தை மனம். அன்பார்ந்தவர்களே, ஒரு தந்தையினுடைய கரங்களில் ஒரு குழந்தை எப்படி போய் அப்படியே விழுந்து விடுகிறதோ அதுபோல கடவுளுடைய கரத்தில் தன்னை ஒரு குழந்தையாகவே அர்ப்பணித்து கொண்டார். 3வது, அன்பு. அவருடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட அன்பு. எப்போதும் இறைவனுக்கும் மனிதருக்கும் அன்பு என்பதுதான் வழி, ஆன்மீக வாழ்க்கையினுடைய அடிப்படை அதுதான் என்று அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஆகவேதான் எளிய வழி, சிறிய வழி, சின்ன சின்ன காரியங்களில் ஆண்டவருக்குரிய காரியங்களை அறிய முடியும் என்று அவர் அறிந்திருக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய சரிதத்தில் நான் இறப்பதில்லை, நான் விண்ணிற்கு போவேன், விண்ணிலிருந்து ரோஜா மலர்களை நான் உங்களுக்கு அளிப்பேன் என்று அவர் மிக தெளிவாக அப்போதே
தான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, எப்போதும் இறைவனை எப்போதும் தன்னுடைய சிறிய வழியினால் அன்பு செய்தார். அந்த மடத்திற்குள்ளாக அவர் வாழ்ந்த காலத்தில் பெருக்கிற வேலையாக இருக்கலாம், சுத்தம் செய்கிற வேலையாக இருக்கலாம், பாத்திரத்தை கழுவுற வேலையாக இருக்கலாம், அன்பொழுது அவர் செய்தார். யாராவது ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்லாம் பார்க்கறது இல்லை. அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அதை ஒரு மிக தியாகத்தோடு செய்தார். நிறைய பேர் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இல்லைன்னா குடும்பமே ஓடாது இல்லையா? அன்போடு நம்முடைய வாழ்க்கையில் அன்பொழுக ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறோம். ஆனால் அதுபோலவே நமக்கு செய்வது போலவே பிறருக்கும் செய்யணும். அதுதான் மிக முக்கியமானது. குழந்தை தெரசா தனக்கு மட்டுமல்ல அடுத்தவருக்கும் அந்த அன்பை பாராட்டினார். நாம் நம்ம வீட்டு பாத்திரத்தை கழுவுறதையும் நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுறதுலையும் ரொம்ப கவனமாக இருப்போம். அதுபோலவே கடவுளுக்குரிய நிலையில் பிறருக்கு ஒரு தேவை, பிறருக்கு ஒரு வாழ்க்கை என்று வந்து விட்டது என்று சொன்னால், அதுபோல் நாம் செயல்பட வேண்டும் சொன்னால் அதுதான் மிக முக்கியமானது என்று அவருடைய வாழ்வு நமக்கு சொல்கிறது. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே புனிதம் என்பது பெரிய பெரிய அற்புதங்களை செய்வதில் அல்ல, சின்ன சின்ன காரியங்களை செய்வதில் இருக்கிறது என்பதை புனித குழந்தை தெரசா நம்ம எல்லாருக்கும் விட்டு சென்றிருக்கிறார். நம்முடைய ஆலயத்தினுடைய 2ஆம் பாதுகாவலர் என்கிற நிலையில் அவரை கொண்டாடுகிற இந்த நாளில் அவரில் விளங்கிய அந்த அற்புதமான நற்பண்புகள் நமக்கும் வெளிப்பட ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம், ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் எங்கள் மீது வைத்த அன்பை நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு எங்களை நேசிக்கிறீர், எவ்வளவு எங்களுக்கு நீர் உதவி செய்கிறீர். நாங்கள் பெரிய காரியங்களை செய்வதன் வழியாகத்தான் உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய முடியும் என்று நினைக்கிறோம். ஏனென்றால் பிரம்மாண்டங்களில் இந்த உலகம் இருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம். பெரிய கடைகளை பார்க்கிறோம், பெரிய வீடுகளை பார்க்கிறோம், பெரிய சொத்து வைத்திருப்பவரை பார்க்கிறோம், பெரிய பணக்காரர்களை பார்க்கிறோம், பெரிய செல்வந்த மனநிலையில் வாழ்கிறவர்களை பார்க்கிறோம். ஆகவே அதை நோக்கியே நாங்களும் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, புனித குழந்தை தெரசா இந்த நாளில் சின்ன சின்ன வேலைகளில் புண்ணியங்களை சேர்க்க முடியும் என்று எங்களுக்கு காட்டியிருக்கிறார். பிரம்மாண்டங்களில் அல்ல, சின்ன சின்ன காரியங்களில் ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக வாழ முடியும். பிறரை அன்பு செய்வதில், மன்னிப்பதில், கொஞ்சம் விட்டு கொடுப்பதில், கொஞ்சம் பொறுத்து கொள்வதில், கொஞ்சம் ஏற்றுக்கொள்வதில், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாய் எங்களுடைய வாழ்க்கையில் புண்ணியங்களை சேர்க்க நீர் எங்களுக்கு வாய்ப்பு தருகிறீர். கொஞ்சம் நாள் நான் அன்பிய கூட்டத்தில் கலந்து கொள்வேன், கொஞ்ச நேரம் பைபிள் வாசிப்பேன், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவேன், கொஞ்ச நேரம் ஜெபமாலை சொல்லுவேன், கொஞ்ச நேரம், இப்படி கொஞ்சம் நேரமாக நாங்கள் ஆண்டவரை புண்ணிய வாழ்க்கையில் எங்களை ஈடுபடுத்த முடியும் என்பதை புனித தெரசா எங்களுக்கு கற்றுத்தருகிறார். இந்த நாளில் ஆசிர்வதியும், எங்களுடைய மனதை உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளம், எங்களுடைய ஆன்மா பசும்புல் போல் வளரட்டும். எங்களுடைய ஆன்மீக வாழ்வு பசும்புல் போல் வளரட்டும். அது நீரோடை போல பாய்ந்தோடட்டும். அது செழிப்பாய் இருக்கட்டும். எங்களுக்குள்ளாக அப்படி ஒரு ஞானத்தை தாரும், உமது வல்லமையான ஆசீர்வாதத்தை தாரும். இந்த நாளிலே கலந்து கொள்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பி, எல்லாருடைய தேவைகளையும் சந்தியும், எல்லாருடைய மனதையும் நீர் அறிவீர். உம்மை நோக்கிய மனமாய், உம்மை அறிகிற ஞானமாய் எல்லோரும் மாறுவார்களாக. ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஈச்சருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையே. ஈச்சருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையே. படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புக்கள் பலவாயினும்
பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித தெரேசாவில் விளங்கிய வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோ. அவருடைய பேருபயன்கள் உமக்கு உகந்தவையாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாயிருக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதிய நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் இது மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்கின்றேன். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றேன். ஆகவே வானகணிகளோடு வந்து சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரர் தந்தை மோட்சராஜன் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித சவேரியார், இன்று நாங்கள் நினைவு கூர்ந்து விழா கொண்டாடுகிற குழந்தை இயேசுவின் புனித தெரசா, இனிமே உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும்.
பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. உயிராயானவரே, உணவாய் நீ வருவாய், இணையில்லா உன் அன்பினை பொழிந்து, இணையில்லா உன் அன்பினை பொழிந்து, உணவாய் நீ வருவாய், இறைவா உணவாய் நீ வருவாய். உயிராயானவரே, விடியல் வாழ்வின் இதயம் நீயே, வளமும் தந்தாய் நீயே, வினைகள் தீர்த்து அன்பை வளர்த்து விழிகள் திறந்தாய் நீயே. உண்மை அன்பும் உணவாய் தந்து உழைக்கும் உயிரிலே வளமாய் வந்து எம்மை காத்திடுவாய், இறைவா எம்மை காத்திடுவாய். இறைவா இல் குரல் கேட்பாய், இறைவாய் நீ எம்மை மீட்பாய், இறைவா குரல் கேட்பாய், இறைவாய் நீ எம்மை மீட்பாய். உயிராயானவரே, வாழ்வின் வழியில் இருளை அகற்றி ஒளியை தந்தாய் நீயே. மதங்கள் கடந்து மனிதம் மலர தன்னை தந்தாய் நீயே. உதிரம் சிந்தி உண்மையாய் வாழ உலகில் என்றும் சமத்துவம் மலர எம்மை காத்திடுவாய், இறைவா எம்மை காத்திடுவாய். இறைவா என் குரல் கேட்பாய், இறைவாய் நீ என்னை மீட்பாய், இறைவா என் குரல் கேட்பாய், இறைவாய் நீ என்னை மீட்பாய். உயிராயானவரே, உணவாய் நீ வருவாய், இணையில்லா உன் அன்பினை பொழிந்து, இணையில்லா உன் அன்பினை பொழிந்து உணவாய் நீ வருவாய்,
இறைவா உணவாய் நீ வருவாய். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமேன். யூபிலி ஆண்டு ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றி எரியும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மானுடத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது ஆட்சி முடிவின்றி ஒளிரும்போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் விண்ணக செல்வத்துக்கான பேர் ஆர்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதலுக்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமீன். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, குழந்தை இயேசுவின் புனித தெரசாவிடம் நாம் மன்றாடுகிற இந்த நாளில் அவர் விண்ணகத்திலிருந்து நான் ரோஜா மலர்களை உங்கள் மீது பொழிவேன் என்று சொன்னதை நாம் நினைவு கூறுகிறோம். ஆகவே நிச்சயமாக அவர் இந்த நாளிலே நாம் செலுத்துகிற இந்த ஜெபத்தின் வழியாக ஆண்டவருடைய பாதத்தில் நின்று நமக்காக ஜெபிக்கிறார் என்கிற நம்பிக்கை நமக்கு அதிகமாக உண்டு. இந்த நாளில் மலர்களை பொழிவேன் என்ற அந்த புனிதை நம்ம எல்லோருக்குமாக ஆசீர்வாதத்தை தருகிறார் என்பதனுடைய அடையாளமாக நம்ம எல்லார் கையிலையும் ஒவ்வொரு மலர் கொடுக்க போகிறோம். அதனால் புதுசு முடிஞ்ச உடனே இங்கே முன்னாடி இந்த மலர்கள் மந்திரிக்கப்படுகிறது. அது முடிந்த உடனே நீங்கள் ஒவ்வொருவராக வந்து ஒரு மலர்களை பெற்றுக்கொண்டு நீங்கள் உங்கள் இல்லத்திற்கு செல்வீர்கள். இந்த மலர்களை நீங்கள் இந்த மாதம் முழுக்க நீங்கள் அதனுடைய நினைவிலே ஜெபிக்கலாம். ஏன்னு சொன்னால் வருகின்ற 26ஆம் தேதி மறைபரப்பு ஞாயிறை நாம் கொண்டாடுவோம். மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலி, வேதபோத நாடுகளின் பாதுகாவலி என்கிற நிலையில் அவருடைய வாழ்வு அமைந்ததை நாம் நினைவு கூர்ந்து தினமும் ஜெபமாலை ஒப்பு கொடுக்கிற போது இதனை நினைவுபடுத்தலாம் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஆகவே பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு மலர்கள் வாங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித தெரேசா தம்மையே உமக்கு அர்ப்பணித்து எல்லாரும் உமது இரக்கத்தை பெற்றிட ஆர்வம் கொண்டிருந்தார். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவால் அதை அன்பின் ஆற்றல் எங்களிடம் பற்றி எரிய செய்ய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருடைய பேரால் நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். குழந்தை இயேசுவின் புனித தெரசா வழியாக இம்மண்ணுலகில் நீர் எங்களுக்கு காட்டிய பேரன்பை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். சின்ன சின்ன வழிகள் வழியாக ஆண்டவரே நாங்கள் உம்மை வந்தடைய முடியும் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். அதுபோலவே இடுக்கமான வாயில் வழியே நுழைகிறவர் விண்ணரசில் சேருவார் என்பதை நாங்கள் புனித தெரசாவினுடைய வாழ்வில் அவர் சந்தித்த நோய் நொடிகள் துன்பங்கள் அத்தனைக்கு மத்தியிலும் உம்மீது கொண்டிருக்கக்கூடிய அவர் அந்த அன்பிலே அந்த உறவிலே ஒரு நாளும் மாறாதவராய் இருந்தார் என்று நாங்கள் அறிகிறோம். ஆகவே ஆண்டவரே, புனித தெரசா இந்த நாளிலே உமக்கு அருகாமையில் இருக்கிறார். விண்ணகத்திலிருந்து ரோஜா மலர்களிலே சிறந்த மலரை நான் உங்களுக்கு தருவேன், அளிப்பேன் என்று அவர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தது போல அதை நினைவு கூறுகிற ஒரு விதத்தில் இதோ இங்கே இந்த மலர்களை வைத்திருக்கிறோம். பல்வேறு இடங்களிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த மலர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நிலையில் அது மனம் வீசுவது போல எங்கள் எல்லாருடைய வாழ்வும் மனம் வீசுவதாக. உமது பேரன்பு இதன் வழியாக வெளிப்படட்டும். இதை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அவருடைய குடும்பங்களிலே இதனை வைத்து தினமும் ஜெபிப்பார்களாக, ஜெபமாலை சொல்வார்களாக. இந்த மாதம் முழுக்க புனித குழந்தை தெரசாளுடைய அந்த அன்பை அவர்கள் உணர்ந்து கொள்வார்களாக. உமது பேரன்பு எல்லோருக்கும் கிடைக்கும்படியாய் செய்வீராக. இந்த மலர்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளுடைய வாழ்வை ஆசீர்வதித்து வழிநடத்தி காக்க வேண்டுமாய் ஆண்டவர் இரட்சகரமான இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன். எல்லாம் வல்ல இருக்கவே இந்த இறைவன் தந்தை மகன் தூய ஆவி இந்த மலர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மதுமல நீரை கோடி கையிலேந்தும் மாட்சிமை நீரை சூசை மாமுனியே, துதி வளருமது நற்பதம் வந்தோம் துணை செய்தமையாளும் தாதையரே. துதி வளருமது நற்பதம் வந்தோம் துணை செய்தமையாளும் தாதையரே. வானுலகிழந்ததால் கர்வமுற்ற மண்மன கூலின் வலையறுக்க தான் மனுவாய் உதித்த கடவுள் தாதயம் சூசைவும் தஞ்சம் வந்தோம். தான் மனுவாய் உதித்த கடவுள் தாதயம் சூசைவும் தஞ்சம் வந்தோம். கதிரோனை ஆடையினும் ஊடுவதை தலையிலும் முடி புனைந்த துளிர் நிகர் அருள்மொழி மாமரியாள் துணைவனம் சூசை உன் துணை புரிவாய். துளிர் நிகர் அருள்மொழி மாமரியாள் துணைவனம் சூசை உன் துணை புரிவாய்.
இன்னைக்கு நல்ல ஒரு மாலை.